ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயின்ஸ் கிங்டம் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் உங்களை பிடிச்சி வச்சு ஏக வசனம் பேசிட்டு எரிக்கும் அவங்க அப்பனும் சேர்ந்து இதுக்கு மேலே இவனுங்களை விட்டு வைக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இவ்வளோ முடிக்கணும், இவ்வளோ கண்டத்தனமாக வெட்டி இவனுங்க காலடியில் போடணும், இவளோட மரணத்தை பார்த்து அவனுங்க அலறணும், அதுக்கப்புறம் என் அண்ணன் பெற்ற 7 சிங்கத்துக்கும் ஒன்றுக்கா சமாதி கட்டணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே அப்படியே முதல்ல இவளை அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை பிடிச்சி கட்டுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஆளுங்களாம் அவங்களாம் பிடிச்சி கட்ட இப்போ உங்ககிட்ட அப்படியே வரான். நீங்கள் அப்படியே குத்துவையும் குழையுமா தானே, ஆல்ரெடி அடி வாங்கி தானே இருக்கீங்க, இருந்தாலும் அப்படியே படிச்சுட்டு பார்க்குறீங்க லைட்டாக மட்டும் ஐயோ ஓப்பன் பண்ணி அவனும் என்னடி பார்க்குற பெண் சிங்கம்மா நீ அப்படி எரிச்சிருவியோ பார்வையிலேயே, உன்ன மாதிரி கேவலமானவனுக்கு நான் எவ்வளோ மேல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. அவனும் ஃபஸ்ட்டு உன் திமுறை எல்லாத்தையும் அடக்குறேன், அதுக்கப்புறம் இவனுங்க கிட்டே போகிறேன். என்னென்ன ஆட்டம் ஆடினீங்க, எங்கெல்லாம் சுற்றுனீங்க பார்த்தல, எனக்கு முன்னாடி நீங்கள்லாம் வெறும் தூசு, உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அப்படியே அவங்கள வாழை எடுத்துகிட்டு இப்போ முடிஞ்சிடும் இவ கதை, இதுக்கப்புறம் இப்படி ஒருத்தி இருக்காங்கிறதே யாருக்கும் தெரியாது, ஒரு ராஜ்யமும் எங்களுக்கு தான். என்னென்ன ஆட்டம் போட்டிங்க, உங்கள் சித்தப்பன் அவனையும் போட்டுட்டா, உங்கள் சித்தப்பனுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவள் பேர் என்ன அடிங்க எரிக்கும், இவாப்பா ஈவா, அவளையும் என் பையனுக்கு பிடிச்சிருந்தா கூட வேணாம், அவளெல்லாம் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வருத்தம் இல்லை, அவளை வேணாம் அவனோட அவன் கூட நீ அப்படின்னு சொல்லிட்டு பையனை அப்படியே பார்க்குறான். எரிக்கு அப்படியே வெக்கப்படச்சை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உன்னோட அந்த புறத்துக்கு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் அப்படியே சுறுசுறுன்னு ஏறுது. ஏய் அப்படின்னு படுத்த மணிக்கு கத்துறீங்க. என்ன அடி என்ன சவுண்டு விட்ற, உன்னை இப்படி ஒட்டிச்சு படுக்க வச்சுருக்கும் போது சவுண்டா, உனக்கு இன்னும் பயம் வரல, உன் கண்ணில் அந்த திமிரு தான் தெரியுது, இன்னும் பயம் தெரியல, பயம் வர வைக்கிறேன்டி, பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வால் எடுத்து அப்படியே இப்போ ரொட்டேட் பண்ணி உங்களை அப்படியே வந்து உங்கள் செஸ்ட் சைடு இறக்கிறதுக்கு பார்க்க, நீங்கள் அடுத்த நிமிஷம் அப்படியே அந்த வாலை உங்கள் கையால் அப்படியே பிடிக்கிறீங்க. நீங்கள் பிடிச்ச அழுத்தத்தில் உங்கள் கையிலேருந்து பிளட்டே வருது, அந்த அளவுக்கு அழுத்தமாக பிடிச்சிருக்கீங்க அந்த ஷார்ப்னஸ்க்கு. பட் அவரால் அவர் உங்ககிட்ட இந்த வாழை பிடுங்க ட்ரை பண்ணுறாரு, அது முடியவே இல்லை. ஏய் விட்ரி, டேய் இவ்வளோ பிடிங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல, இப்போ மற்றவங்களாம் அப்படியே உங்களை பிடிக்க வராங்க. நீங்கள் அப்போ கூட அந்த வாழை விடவே இல்லை, அப்படியே அதோட எஜ்ஜை கையில் அழுத்தமாக பிடிச்சிட்டே இருக்கீங்க, அதை அவரால் உருவ கூட முடியல. அதனால இழுத்து பார்க்குறாரு, உங்கள் கையிலேருந்து அந்த வாழை அவர் கைக்கு போகவே மாட்டேங்குது. என்ன இவ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு எரிக்கும் இப்போ நகரு, உனக்கு வயசாயிடுச்சு நான் பார்த்துக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ அவனோட இன்னொரு வாழை எடுத்துகிட்டு அப்படியே உங்ககிட்ட நெருங்க. நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருந்த அந்த வாழை அப்படியே திருப்பி ரொட்டேட் பண்ணி கையில் இப்போ பிடிக்கிறீங்க. பிடிச்சிட்டு அப்படியே செம போஸில் நிற்கிறீங்க. அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தவனுங்களாம் அப்படியே பெண் சிங்கத்தை பார்த்த மாதிரி பயந்து தான் போகிறானுங்க. என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆனால் என்கிட்ட இதெல்லாம் உன் பாஜா பழிக்காதடி, உங்களை கூண்டோடு பிடிச்சிட்டோம், என்ன திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட வர. நீங்கள் அப்படியே அவன்கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் கூட அடங்கி போகலை, அவனுக்கு எதிர்த்து தான் சண்டை போடுறீங்க. இப்படியே அங்கே சண்டை நடக்குது 2 பேருக்குள்ளே. அவங்க ஆளுங்களை அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணானுங்க. நீங்களோ ஏன்டா டே இப்போ யார் பொம்பளை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன பார்த்து பொம்பளைன்னு சொல்கிறியா அப்படின்னு அவன் கோப்பட. பின்னா ஒரு பொண்ணு நானே தைரியமாக உங்ககிட்ட துணிஞ்சு தனியாக சண்டை போடுறேன், நீ இத்தனை பேரை வச்சுக்கிட்டு சண்டை போடுற, அப்போ நீ தானடா கோலை, உன்னை பொண்ணுன்னு கூட சொல்லக்கூடாது, அதை விட கேவலமான பேரை வீணிலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் சொல்ல, யாரை பார்த்து என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு வரான். மறுபடியும் உங்கள் 2 பேத்துக்குள்ளே அப்படியே அந்த வால் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே அங்கே பாய்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, அவங்களெல்லாம் அப்படியே பார்க்குறீங்க. அவங்களோ இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களை எதுவும் பண்ணிடுவாங்கன்னு இருந்தவங்க, இப்போ நீங்கள் எப்போ எழுந்தீங்களோ அப்போலேருந்து அவனுங்க கண் அப்படியே ஃபயராக இருக்குது. யாருக்கிட்ட ஹீரோடா அவ எங்கள் பொண்டாட்டி, அவகிட்ட நீ நெருங்கிட முடியுமா,
சாப்பிடாம அவனே, உனக்கு அழிவு நிச்சயம், அது எங்கள் பொண்டாடி கையில் நடக்கணும், அதுக்காக தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. மற்ற ஆளுங்களாம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறனால இப்போ இவனுங்க வேறு வழி இல்லை, அவனை முடிச்சிடுவா, மற்றவனுங்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போது கட்டியிருக்க கைத்தை அப்படியே அவங்க வந்துட்டு அவங்க பலத்தை கொண்டு இழுக்க அதெல்லாம் அப்படியே பட்டு பட்டுன்னு அந்து போகுது. மற்றவங்களாம் இவ்வளோ நேரம் இவனுங்களை பிடிச்சி வச்சுருந்தோமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. என்னடா சிங்கத்தை இந்த கைத்தை போட்டு கட்டினா அடங்கிருவோமா? அதே எங்கள் சித்தப்பனும் அவன் பையனும் பண்ண தப்பு. நீங்களும் அவங்க பேச்சை கேட்டு ஆடி இருக்கக்கூடாது, உசுரோடு இருந்திருப்பீங்க நீங்கள் அவனுங்க பேச்சை கேட்காம இருந்தால் கூட. ஆனால் இப்போ பார்த்தீங்கல்ல, எங்ககிட்ட மாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாய்ஸும் சேர்ந்து எல்லாரையும் வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சண்டை பெருசாக நடந்துட்டுருக்கு. இவனுங்க எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்படியே செம்ம ஃபைட்டு பங்கமாக 8 பேர் சேர்ந்து அவங்க இருக்கிற அத்தனை பேர்த்தையும் அடித்து போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே செஸ்ட்டில் அப்படியே வாழை வச்சு இறக்கும் போது அவங்க அப்பா, ஹே என் பையன் அப்படின்ட்டு ஓடி வர்றாரு. வாடா கிளவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எரிக்கா பின்னாடி தள்ளி அந்த வாழை உருவி இப்போ அவங்க அப்பா வயிற்றில் இறக்குறீங்க. அந்த ஆள் அப்படியே பிடிச்சிட்டு, என்னையவே குத்திட்டியா ஏய் அப்படின்னு கையை அப்படியே உயர்த்தி உங்கள் கழுத்துக்கிட்ட கொண்டு வர்றாரு. நீங்கள் அப்படியே நெஞ்சு மேலே ஒரு உதை தான். யாருக்கிட்ட என்னடா நினச்சிங்க? ஒரு பொண்ணு தானே, அவளால் என்ன பண்ணிட முடியும்னு தான் நினச்சிங்க. பொண்ணு நினச்சா எதையும் பண்ணுவா, இதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் அப்பாவை அநியாயமாக கொண்டுட்டிங்கல்ல, என் குடும்பத்தை சிதைச்சி எங்கள் நாட்டை நிம்மதியெல்லாம் ஆக்கிட்டீங்க. ஓதா குறைக்கு கூட பிறந்த அண்ணனையே கொலை பண்ணுறதுக்கு சாப்பாட்டில் வெஸ்த கலந்து அந்த மனுஷனை குத்துயிரும் கொலையுரமாக படுக்க வச்சிருக்கல. உன்ன மாதிரி ஒரு ஈனப்பிறவிலாம் இந்த உலகத்தில் வாழவே கூடாது, நீலாம் இருக்கவே கூடாது. அவ்வளோ வெறி உனக்கு பதவி மேலே. அதுக்கு தகுதி வேணும்டா. ஒரு அரசனாக இருக்கிறவன் எல்லா தகுதியோடு இருக்கணும். உனக்கு அந்த தகுதியே இல்லை, அதை புரிஞ்சுக்கோ. நாட்டை எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தான் அரசனாக இருக்க முடியும். நாட்டையும் நாட்டு மக்களையும் தான் உயிருக்கு மேலே நேசிக்கிறவன் மட்டும்தான் அதுக்கு அதிபதியாக இருக்க முடியும். நீ நாட்டை எப்படி கூறு போடலாம், எவ்வளோ கப்பம் கட்ட சொல்லி மக்களை வறுத்தெடுக்கலாம், அவங்களோட வேலை வாங்கி எப்படிலாம் சாவடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நீயெல்லாம் எப்படி அரசனாக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அவன் நெஞ்சில் காலை வச்சு அப்படியே பேசிட்டு அவனும் அப்படியே ஏய் வேணாம் அப்படின்ட்டு இருக்கான். இதுக்கு மேலே நீலாம் உயிரோடு இருக்கவே கூடாது. நீயும் ஒரு பையனும் இந்த பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாதிரியாக 2 பேர்த்தையும் வெட்டுறீங்க. அவள் அப்படியே பாய்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே அப்படியே எல்லாரையும் போட்டுறீங்க. அப்படியே பார்க்குறதுக்கு இந்த போரில் இறந்து போய் கிடப்பாங்களா அந்த மாதிரி கால் வைக்கிற இடம்லாம் டெட் பாடிஸாக இருக்குது. ஒரே ரத்த ஆறே ஓடுது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து பிளட்டு எல்லா பக்கமும். அப்படியே பாய்ஸ்லாம் சுற்றி முற்றி இப்படி சண்டைக்கு வராமல் இருந்திருக்கலாம். வராமல் இருந்தால் கூட கொஞ்ச நாள் உயிரோடாவது இருந்திருப்பீங்க. தேவையில்லாமல் வந்து இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பொசுக்குன்னு உசுறு விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், இப்போது நம்ம அடுத்ததாக போகணும் நம்ம நாட்டுக்கு தான். நம்ம அப்பாவை இவன் என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான்னு தெரில, அவரை போய் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் இவளோட ராஜ்யத்தையும் இவ எப்படி இப்போ நம்ம அப்பாவை காப்பாற்றுறதுக்கு நம்ம கூட நின்னா அதே மாதிரி நம்ம அவளுக்காக நிற்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்படியே கை கோத்திட்டு உங்களை அப்படியே பார்க்க நீங்கள் அப்படியே இப்போ தான் கொஞ்சம் தடுமாறுறீங்க. ஹே அப்படின்னு ஓடி வந்து அப்படியே ஜின்னும் ஜேகேவும் உங்களை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறீங்க. சரி ஆனாலும் பார்க்குறதுக்கு நீ உன்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க, ஆனால் என்ன மாதிரி சண்டை போடுற அப்படிங்கிறாங்க. நீங்கள் அத்தனையும் எங்கள் அப்பா எனக்கு ஊட்டி வளர்த்த வீரம் அப்படிங்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு பொண்ணு நினச்சா எத்த வேணாலும் செய்யலாங்கிறதுக்கு நீதமா நடமாடும் உதாரணம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் எனக்கு அடுத்தது உங்கள் அப்பாவை தான் போய் பார்க்கணும். அவரை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியல. இவன் எப்படியும் உங்கள் ஆளுங்கள்ட்ட தான் விட்டுட்டு வந்துருப்பான். இவன் செத்துட்டாங்கிற நியூஸ் இந்நேரம் போயிருக்கோம். கண்டிப்பாக என் அப்பாவை யாரும் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிற ஆளுங்கக்கிட்ட தகவல் கொடுத்து அங்கேருந்து இவங்களுக்கு குதிரை படை இந்த மாதிரிலாம் வருது. பிகாஸ் அங்கே போகணும்ல, நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோம், ஏற்கனவே உடம்பெல்லாம் முடியல. ஸோ அதனால் இங்கே நம்ம ஏதாவது ஒரு பக்கம் டென்ட் போட்டு இருந்துக்கலாம், இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடலாம். அதுவும் சரிதான், ஆனால் நமக்கு உதவிக்கு ஆளுங்களை பக்கத்து ஊர்லேருந்து வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒற்றர் மூலியமாக ஆளுங்களை
பக்கத்தில் பிடிச்சி அங்கேயே டென்ட் போடுறான். சின்னதாக டென்ட் போட்டு அதில் எல்லோரும் தங்கிக்கிறாங்க. அங்கே உள்ளவங்களே வந்து மருத்துவம்லாம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மாதிரி பார்த்துக்கிறீங்க. லைட்டாக அங்கே சாப்பாடெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி தராங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த ஒரு நைட் இங்கே வந்துட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் அன்றைக்கி நைட் அப்படியே கொஞ்சம் நிம்மதியாக தான் கழியுது. ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு அவங்க சித்தப்பா ஆளுங்கள்லாம் போட்டு தள்ளியாச்சு. மீதி இருக்கிறது உங்கள் சித்தப்பா தான், அவனை வேறு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த நைட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஈவாக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு நீங்கள் புலம்ப. ஈவா புத்திசாலி பொண்ணு தான். அவள் அவங்க அப்பாவுக்காக அங்கே இருக்கிறா. நீ எப்போ போறியோ அப்பா அவன் கூட வந்துடுவா. அவங்க அப்பா கொல்றதுக்கு அவளே நமக்கு ஏதாவது வழியும் சொல்லுவாள். அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கொன்னதுக்கு அவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே அழுகிறீங்க. ஏய், இவ்வளோ நேரம் தைரியமா எப்படியெல்லாம் சண்டை போட்ட, இப்போ ஏன் அழுகிற? இல்லை, என்னால் என் அப்பாவோட அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவோட மரணத்தை ஏற்றுக்க முடியாமல் அழுகிறீங்க. ஒன்றும் இல்லை, அழுகாத அப்படின்னு அப்படியே வந்துட்டு சின்னப்பா அவங்களுக்கு டீயர்ஸ் வைப் பண்ணிவிட அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களாம் சாப்பிட்டாங்க, நீங்கள் தான் இன்னும் சாப்பிடல. சரி, இப்படியே உட்காந்துட்ருக்க போறியா, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடை சுகர் எடுத்துகிட்டு வர நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன சாப்பிடு அப்படிங்கிறான். இப்போ ஜிமினோ, டேய் சாப்பிடு அவன் எப்படா சாப்பிடுவோம், அவள் கையில் தான் அடிபட்டுருக்குல அப்படிங்கிறான். ஆமாம்ல அப்படின்ட்டு நீ வாழை அப்படி போய் பிடிச்ச, கையெல்லாம் பாரு எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற தயாங். ஆமாம், சண்டை போடும்போது இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்களா அப்படிங்கிறீங்க நீங்கள். சரி ஜேகேவோ, சும்மா அது இது சொல்லிட்டு அவள் சாப்பிடல, அதை யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதா, பேசிகிட்டே இருக்கானுங்க அப்படின்னு ஜேகே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து ஃபுட்டை எடுத்து அப்படி எங்களுக்கு சரி ஆக்காட்டு நானே ஊட்டி விடுறேன் அப்படிங்கிறான். நீங்கள் ஆக்காட்டுறீங்க. அப்போ அப்படியே ஜேகே விட்ட மற்றவங்களாம் அப்போ நாங்கள் மட்டும் என்ன, நாங்களும் தான் ஊட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஆளுக்கு ஒரு வாயினை எடுத்து ஊட்டுறானுங்க. நீங்கள் இப்போ போதும் எவ்வளோ அப்படின்னு. இத்தனை நாளாக சரியாகவே சாப்பிடல, காடு மேடுன்னு ஓடிக்கிட்டே கிடந்தோம். நல்லா சாப்பிடு, நீ ரொம்ப டயர்டாக வேலை இருக்க, நல்லா சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிக்கோ, அப்போ தான் அடுத்து எங்கள் சித்தப்பனை போட்ட மாதிரி உங்கள் சித்தப்பனையும் போடணும்ல அப்படிங்கிறீங்க. அப்படியே ஃபுட்டை எல்லோரும் ஊட்ட நீங்கள் சாப்பிட்டு போதும், இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, சாப்பாடு சாப்பிட்லங்கிறதுக்காக இப்படியே வச்சு திணிப்பீங்க. ஒரு அளவு தான், என் வயிறு உப்பிடுச்சு, விட்டால் திருப்பி எல்லாத்தையும் நான் வாமிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல. சரி ஓகே, உனக்கு அப்போ போதுமா அப்படின்னு. ஐயோ, எத்தனை வாட்டி சொல்கிறது, போதும் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை ஓரங்கட்டி வச்சுட்டு அவங்களும் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பெட்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் அதில் போய் அப்படியே படுக்க அவங்களும் வந்து அவங்க பக்கத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த பக்கம் அப்படியே அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக படுத்துக்கிறாங்க. அப்படியே படுத்த எல்லோரும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக அந்த நைட்டை தான் தூங்குறீங்க. ஏன்னா திரும்பவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்கள் சித்தப்பாவால் அவனை வேறு போடணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த நைட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே உங்கள் ராஜ்யத்துலேருந்து உங்களுக்கு தேவையான படைகளெல்லாம் வந்துடுது. அதாவது நம்ம பாய்ஸோட ராஜ்யத்துலேருந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போயும் நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. சித்தப்பா செத்தது தெரிஞ்சிடுச்சு. சித்தப்பாவோட கைக்கூலி யாருன்னு தெரில, அவனுங்களெல்லாம் பிடிக்கணும், அவனுங்களை பிடிச்சி போட்டு ஜெயிலில் அடைச்சிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஆளுங்கள்ட்ட எப்படி நிலவரம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சல. மற்றவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதோட ஆளுக்கு ஒரு குதிரையில் அப்படியே ஏறி கிளம்புறீங்க. போகும்போதே அவங்க ஒருத்தர் வந்து யாரெல்லாம் உங்கள் சித்தப்பாவுக்கு கைக்குள்ளேயே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே வரானுங்க. அவங்க அப்பாவோட உடல்நிலை எப்படி இருக்கணும் கேட்டிருப்பானுங்க. அவருக்கு வந்துட்டு அவங்க சித்தப்பா இருந்த வரைக்கும் விஷத்துக்கு எந்த விஷமுறிவு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க விடலை. அதனால் அவங்க அப்பா இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஆனால் வைத்தியச்சிட்ட கேட்ட வரைக்கும் மருத்துவம் பண்ண சரியாயிடுவார், சீக்கிரம் குணமாகவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அப்போனா அவருக்கு சீக்கிரமாக அந்த விஷமுறிவு மருந்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பாய் சொல்ல. அதெல்லாம் எப்போவோ சொல்லியாச்சு அரசே, நேற்றையிலேருந்தே மன்னருக்கு விஷமுறிவுக்கான மருத்துவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமே மன்னர் எழுந்துருவார், அவர் உங்களை இப்படி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்படின்னு கேட்டுகிட்டே அப்படியே பாய்ஸோ இப்போ அவங்களோட ராஜ்யத்துக்கு தான் வராங்க. வரும்போதே வந்துட்டு அவங்க ஆப்போசிட்டில் இருந்தவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியாக தான் இருக்குது. உங்களையுமே வந்து அன்போடு தான் வர வைக்கிறாங்க. போகும்போது யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டினா அந்த ஒரு இது இல்லை. இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு புரிஞ்சிருச்சு, அவங்க சித்தப்பா கொஞ்ச நாள்லேயே கொடுங்கோல் ஆட்சி பண்ணி படுத்தி எடுத்திருப்பான். அதனால் இதுக்கு மேலே இவெல்லாம் இருக்கவே கூடாது, சீக்கிரம் பழைய மன்னரே வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது நீங்கள் அப்படியே பாய்ஸோட உள்ள பார்த்தவங்களுக்கு சந்தோஷம்தான். அப்பாடா, இப்போயாச்சும் நம்ம ராஜ்யத்துக்கு நிம்மதி விடிவு காலம் கிடச்சிதே, இவங்களாச்சும் நல்லாச்சும் பண்ணட்டும், அந்த பரதேசி செத்ததே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட மனநிலையும் இருக்கும். நீங்கள் உள்ளே வரும்போதே அந்த எல்லையிலேயே எல்லோரும் வந்து எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிப்பீங்க. ஸோ அந்த நாட்டு மக்கள் ஃபுல்லாக அங்கே நிற்க அப்படியே குதிரை நினைக்கிறீங்க. பாய்ஸ் அப்படியே உள்ளே வர ஃபஸ்ட்டு ஆரம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்கிறோம்.
இது எங்களோட மனைவி, அதாவது உங்களோட ராணி, அவளை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஆரம்பிக்கா. எல்லாருமே அதுக்கு ஆமோதிப்பா. ஒருத்தர் மட்டும் அவருக்கு எல்லாருக்கும் சேர்த்து வாய்ஸாக பேசுகிறாரு. மன்னிச்சிருங்க அரசே, நாங்கள் தான் ராணியை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். எங்களால் தான் இவ்வளோ பிரச்சனையும். எங்களை மன்னிச்சிருங்க அரசே, தண்டிச்சிடாதீங்க. எங்களால் உங்கள் சித்தப்பாவோட ராஜ்யத்தை தாங்க முடியல. அராஜகம் அதிகமாயிருச்சு. எங்களை போட்டு படுத்தி எடுத்துட்டார். கொஞ்ச நாள்லேயே யார் உண்மையானவங்க, யார் போலி, யார் கெட்டவங்க, யார் நல்லவங்கன்னு நாங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மைக்கு நாங்கள் துணையாக இல்லாமல் இருந்ததுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நாள் அனுபவிச்சது. எங்களை கப்பம் கட்ட வரி கட்டுன்னு சொல்லி போட்டு அந்த வெளிநாட்டுக்காரங்களோடு சேர்ந்து சாவடிச்சார். அது மட்டும் இல்லாமல் பெண்களை குழந்தைங்களன்னு பார்க்காம எல்லாத்தையும் பார்க்குறவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் சொல்கிறதுக்கே கூசுது. தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்து பெண்கள்லாம் வெளியே வரவே பயப்படுறாங்க. உங்கள் ராஜ்யத்தை இருந்த ஒரு நம்பிக்கையே இப்போ போய் எல்லோரும் இங்கேருந்து வேறு பக்கம் போகிற அளவுக்கு நிலைமையை கொண்டு வந்துட்டானுங்க. நீங்கள் தான் அரசே இனி இவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி முடிக்க, புரியுது, என்னையும் நீங்களாம் மன்னிக்கணும். ஒரு அரசனாக நான் இங்கே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிருக்கணும். ஆனால் என்னால் முடியல. அதுக்கு நான் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். என் நாட்டை என்றைக்கும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். அதுக்கு தான் போராட்டம் பண்ணி திருப்பி வந்திருக்கேன். என் சித்தப்பனும் அவன் பையனும் பண்ண தப்புக்கெல்லாம் அவனுங்களை பொறி அடியாக அனுப்பி வச்சாச்சு. அவனுங்க கூட இந்த கைக்கூலி யார் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனுங்களையும் ஜெயிலில் போட சொல்லி உத்தரவிட்டாச்சு. அவனுங்களும் போனதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இதுக்கு மேலே என்னோடய ராஜ்யம், அதாவது நம்ம ராஜ்யம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும். யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம். சீக்கிரமாகவே உங்கள் பழைய அரசர், அதாவது என்னோடய தந்தை சரியாக்கி வருவார். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கும். அப்படியே ஒவ்வொரு குதிரையாக வர எல்லாத்துக்கும் இந்த பூலாம் போடுவாங்கள்ல ராஜாலாம் வரும்போது. ஸோ அது மாதிரி இந்த ரெட் கார்பெட் வரப்பேற்பு மாதிரி அப்படியே ஒருத்தராக போக அப்படியே பூவெல்லாம் தூவுறாங்க. நீங்கள் இப்போ அப்படியே உள்ளே வரீங்க அந்த நாட்டு ராஜ்யத்துக்குள்ளே. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்படியே வரீங்க. அதாவது இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்ல வரேன். ஸோ வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் கூட ஒரு பதட்டத்திலே வந்திருப்பீங்க. அப்போ அதுவும் இல்லாமல் பிரச்சனைகள் வேறு நிறையா இருந்தனால இப்போ தான் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு ஹாப்பியோடு வரீங்க. புகுந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு சந்தோஷம். அப்படியே உள்ளே வரீங்க. வந்ததும் போய் பார்க்குறது அவங்க பாய்ஸோடு சேர்ந்து நீங்கள் அப்படியே 8 பேர் போய் அவங்க அப்பாவை தான், அவரும் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கார். அப்படியே பார்க்குறாங்க பாய்ஸ்லாம். அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு கண்ணில் டேஸ் வருது. இப்படி இருக்க நம்ம அப்பாவை பக்கத்துக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. அவங்க அப்பாவை பறி கொடுத்து நிற்கிறா. அப்போ அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட்லலாம் ஓடுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இத்தனை வருஷம் வளர்த்த அப்பா நல்லா ஆரோக்கியமாக கம்பீரமாக சுற்றிட்டு இருந்தவர் இப்படி படுத்துருக்கும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கிறீங்க. எல்லோரையும் எப்படி நீங்கள் பார்த்துட்டு அப்படியே மாமனார் காலை அப்படியே ஆசீர்வாதம் பண்ண தொடுறீங்க. நீங்கள் தொடும்போது அவர் கால் அப்படியே அசையுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பாய்ஸ் எல்லாம் அப்பா அப்படி சொல்லிட்டு அவங்களும் காலெலாம் தொடுறாங்க. இப்போது அப்படியே அவருக்கு லைட்டாக கை காலெலாம் அசையுது. அப்போ உடனே வைத்தியரை கூப்பிட்டு, வைத்தியரே அப்பா கையெலாம் அசையுது அப்படின்னு சொல்ல உள்ளுக்குள்ளே ஐபாவும் அப்படியே லைட்டாக ரொட்டேட் ஆகுற மாதிரி தருது. இங்கே பாருங்கள், அப்பா கண்ணை உருட்டுறார், கண்ணை திறந்து வரா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்க. இல்லை, இப்போ தான் நீங்கள் வந்தது தெரிஞ்ச அவருக்கு உணர்வே வந்திருக்கு போல். இப்படியே நீங்கள் தினமும் அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கு நீங்கள் இருக்கீங்க பக்கத்தில்ங்கிறத புரிய வைங்க. அப்போவே சீக்கிரமாக எழுந்துருவார். தினமும் இந்த மருந்து கொடுக்க கண்டிப்பாக ராஜா நல்லாயிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாத்துக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது. அப்படியே சுற்றி உட்காந்து வந்ததுலேருந்து போனதுலேருந்து நடந்தது எல்லா பிரச்சனையும் சொல்லி, அப்பா நீங்களும் தப்பு பண்ணிட்டீங்க. எங்கள் மாமனார் ரொம்ப நல்லவர். அவர் எந்த தப்பும் பண்ணலை. உங்கள் தம்பி தான், உங்கள் கூட பிறந்த தம்பி தான் இதுக்கெல்லாமே காரணம். அதுக்கும் மேலே அவர் தம்பியும் உங்கள் தம்பியும் சேர்ந்து அவரை உயிரையே எடுத்துட்டாங்க. ஆமாப்பா, அவள் என்ன பண்ணுவா? அவளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் மருமகளை நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நாங்கள் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா கேட்கணும். எங்களுக்கு புரியுது. உங்களால் நாங்கள் பேசுறதுக்கு பதில் தான் சொல்ல முடியல, ஆனால் பேசுகிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், நல்லாவே கேட்கும். நீங்கள் எழுந்திருக்கும் போது நாங்கள் உங்கள் கிட்டேருந்து ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கும் லைட்டாக மட்டும் கை காலாக செய்து, பட் கண்ணன்னு திறக்கலை, அப்படியே தான் இருக்கார். நீங்களும் மாமா நீங்கள் எங்கள் அப்பாவை தப்பாகவே புரிஞ்சுட்டு இருந்துட்டீங்க. ஆனால் எனக்கு உங்கள் மேலே எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா யாராக இருந்தாலும் கூட பிறந்த தம்பியை நம்பாமல் இருப்பாங்களா? என் அப்பா கூட எங்கள் சித்தப்பாவை இன்னுமே நல்லவன் நம்பி தான் அங்கே விட்டு வச்சுருந்தார். ஆனால் யார் மனசில் என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த குள்ள நடிங்க இப்படி தான் கூட இருந்தே குளிப்பறிச்சிருங்க. அப்படி தான்
உங்கள் தம்பி ஒரு குள்ளனருனா எங்கள் ராஜ்யத்துக்கு எங்கள் சித்தப்பா அவரும் சேர்ந்து தான் என் அப்பாவை கொண்டாங்க. நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு தப்பாக நினச்சேன். என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் சீக்கிரமே குணமாகி வரணும். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எப்போவுமே நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற அட்வைஸ்லாம் கேட்டால் தான் அவங்க நல்லா ராஜ்யத்தை பார்த்துக்க முடியும். நீங்கள் இழந்து வரணும். பழைய மன்னரை தான் இந்த ராஜ்யமும் எதிர்பார்க்குது. அரசி இழந்து வாங்க அப்படின்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கேட்டு அவருக்கு அப்படியே கண்ணை திறக்கலை. பட் கண்ணை மூடி இருக்க கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. நீங்கள் ஐயோ அப்படின்னு அப்படியே கண்ணை நீங்கள் தொடச்சி விடுறீங்க. மாமா அலறாரு அப்படின்னு பார்க்குறீங்க. அவருக்கு தெரியும்ல இப்போ நம்ம பேசுகிறதா கேட்குதுல குற்ற உணர்ச்சியாக இருக்கப்பல. அப்பா நீங்கள் எதுவும் குற்ற உணர்ச்சியெல்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு ஆரம் கைப்பிடிக்கா. இந்த பக்கம் அப்படியே ஜினோப்பா ஆமாப்பா நாங்கள் உங்களை தப்பாகவே நினைக்கல. யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல சுகா ஆமாப்பா நீங்கள் அவங்க தம்பியை நம்பினது தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படிங்கும்போது சொல்ல ஜெகப்போம் ஆமாப்பா நீங்கள் சித்தப்பாவை நம்பினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவரை கொஞ்சம் கண்காணிச்சிருக்கலாம். ஏன்னா அவரை பற்றி அப்போவே அரசல் பொருசலாக கொஞ்சம் நம்ம கேள்விப்படும் போதே கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. புரிஞ்சுக்க முடியுதுப்பா எங்களால் உங்கள் சூழ்நிலையை அப்படின்னு ஜிமின் சொல்ல தயாங்கோ ஆமாப்பா நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க. இப்போது நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். நீங்கள் எழுந்து வரணும் அப்படின்னு சொல்ல ஜேகேவோ ஆமாப்பா நீங்கள் தான் எங்களுக்கு வழி நடத்தணும். நீங்கள் தான் அரசராக எப்போவுமே இருக்கணும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த அரியணை உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. நாங்கள் கூட உங்களுக்கு அப்புறம்தான். சீக்கிரம் எழுந்து வாங்கப்பா. நீங்கள் இல்லாத ராஜ்யம் வெறுமையாக இருக்குது அப்படின்னு அப்படியே ஆளுக்கு பேச அப்படியே ஒரு டியர்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கு. சரி அவர் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே கொஞ்சம் போய் எல்லாம் ஓய்வு எடுக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு ரூம்குள்ளே நடந்துட்டுருக்க. இப்போ நீங்கள் ஆரம் ரூமில் தான் இருக்கீங்க. ஆரம் என்ன எல்லாரையும் போய் ஓய்வெடுங்கன்னு நீ மட்டும் நடந்துகிட்டே இருக்க? இல்லை எங்கள் ராஜ்யம் என்ன ஆச்சுன்னு தெரில, தகவல் இன்னும் வரல ஒற்றன் மூலியமா. அதான் ஈவாவை பார்க்கறதுக்காக கேட்டு அனுப்பியிருந்தேன். வரும் புறாத்தூது கூட வரும், ஏன் அவசரப்படுற அப்படின்னு இருக்கான். இல்லை இங்கே எல்லாம் சரியாயிடுச்சு, எனக்கு என்னோடய ராஜ்யத்தை சரி பண்ணோம்ல. புரியுது, உன் அப்பாவுக்கு நீ கொடுத்த சத்தியத்தை நீ கண்டிப்பாக காப்பாற்றுவ. அதுக்கு நாங்கள் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் துணையாக இருக்கோம். நாங்கள் உன் கூடவே துணையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் புரியுது அப்படின்னு ஜோலில் அப்படியே சாய. அப்போ ஜின்னோப்பா வரலாமா அப்படிங்கிற மாதிரி உள்ள வராரு. அப்படின்ட்டு நகர்ந்து நினைக்கிறீங்க ரெண்டு பேரும். ஜின்னோப்பா வந்துட்டு இது உங்கள் நாட்டு ஒற்றன் 10 தூது வந்திருக்கு அப்படின்னு சொல்ல என்ன ஆமாம் ஈவா உன்னை பார்க்கறதுக்கு வர சொல்லியிருக்கா. அப்போது நம்ம மறுபடியும் இப்போ வேணாம், இப்போ தானே எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சுகாவில் வரான். ஜேகப்போ ஆமாம் அவன் சொல்கிறதும் சரிதான், இப்போ தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் ஒரு 2 நாள் ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஜிமினோ ஹே நம்ம ராஜ்யம் வந்துருச்சு, நம்ம அப்பா சரியாயிட்டாருன்னு அவள் ராஜ்யத்தை அப்படியே விட்டுறான்னு சொல்லிங்களா? என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற, அப்படி அங்கே அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ ஜேகே இல்லை நம்ம 2 நாள் அப்படின்னு விட்டோம்னா அதுக்குள்ளே இவங்க சித்தப்பா உஷாராகவும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு எப்படி ஒற்றன் மூலியமாக இங்கே வந்துச்சு தூது, அதே மாதிரி அவனுக்கும் நம்ம வந்ததெல்லாம் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லா நாட்டிலையும் ஒற்றர்கள் இருக்கிறது சகஜம் தானே. அவன் சொல்கிறது சரிதான் அப்படின்னு ஆரம்பி யோசிக்கிறான். நீங்கள் அதே தான் நானும் யோசிக்கிறேன். நம்ம இங்கே வந்தது உங்கள் ராஜ்யத்தில் உங்கள் அப்பாவை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லோரும் எல்லாமே நேரம் என் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் ஏதாவது ஈவா வச்சு அவர் ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆமாம் நீ சொல்கிற மாதிரி ஈவா அவர் கையில் இருக்கிறவரையும் அது அவருக்கு ட்ரம்ப் கார்டு மாதிரி தான் சொந்த பொண்ணாகவே இருந்தாலும் அவர் ராஜ்யத்தை அடையிறதுக்காக எதை வேணாலும் பண்ணலாம். அவளை வச்சு கூட உன்னை மடக்க நினைக்கலாம். ஆமாம் எனக்கும் அதான் பயமாக இருக்குது. நம்ம போகிற வரைக்கும் ஈவா பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு ஒரே வழி வேற சொல்லு, வேறு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லை, எங்கள் நாட்டு தளபதியோட பையன் இருக்கானே ஆரியன், அவன்கிட்ட சொன்னால் அவன் கண்டிப்பாக அவளை நல்லபடியாக பார்த்துக்குவான். அதுவும் கரெக்டு தான். ஆமாம் நம்ம நாட்டிலையும் ஃப்ரைடே இருக்கான், அவனையும் கூட அங்கே அனுப்பிச்சி வைக்கலாம். இல்லை நம்ம எப்போ போர் போகிறோமோ அப்போ மட்டும் இவங்கள கூட்டிகிட்டு போகலாம். இப்போ யாரும் இங்கேருந்து அங்கே போக வேணாம். நம்ம இப்போ ஆரியனுக்கு தான் தூது விடணும், ஈவாவை பத்திரமா பார்த்துக்க சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம வர்றதாகவும் அவனுக்கு தகவல் கொடுக்கணும். ஆனால் அந்த ஆரியனை நீ நம்புறது சரியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்க சரிதான், அவன் நாட்டுக்காக தான் எப்போவுமே இருப்பானே தவிர என் சித்தப்பாக்காக கிடையாது. அவன் வந்துட்டு அரியணையோட அடிமை. அதனால் அங்கே யார் இருக்காங்களோ அவங்க சொல்கிறத கேட்டிருப்பான்.
அந்த மாதிரி தான் என் சித்தப்பாக்காக அவன் ஒன்றும் எந்த வேலையும் பார்க்கல. அவன் என் நாட்டுக்காக பார்த்தான். என்ன கடத்தினது கூட அந்த மாதிரி தான். என்ன அங்கே வச்சுருந்தா அங்கே நாட்டுக்கு நான் இளவரசியாக ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சி தான் அதை பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியாது என் சித்தப்பா என்னையை வச்சு இந்த ராஜ்யத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறது. அது தெரியாதனால தான் அவன் நமக்கு எதிராகவே நின்னான். இப்போ அதெல்லாம் அவன் புரிஞ்சுட்டு இருந்திருப்பான். ஈவா கண்டிப்பாக அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாள். அதனால் அவன் புரிஞ்சிருப்பான். இப்போ நமக்கு ஈவாவுக்கு தான் பாதுகாப்பு தேவை. அதனால் ஆரியனை அவளை பாதுகாப்பாக இருக்க சொல்லுவோம். நாளைக்கு நம்ம அங்கே போகலாம். இதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த அந்த தூதுக்கு நீங்கள் மறுபடியும் ஒன்று அனுப்பிக்கிறீங்க. அது ஆரியனுக்கு தான். பிகாஸ் அதான் ஈவாவை பார்த்துக்க சொல்லி சித்தப்பாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவர் இங்கேயே ஷோ எப்படி அவனுங்க என்னமோ பெரிய இவனுங்களாட்ட சொன்னானுங்க. அவங்க எல்லாத்தையும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ராஜ்யம் எனக்கு என்னோடய ராஜ்யம்னு இவனுங்களை நம்பி இத்தனை படையெல்லாம் அந்த காட்டுக்குள்ளே அனுப்பினேன். எல்லாம் இறந்து போனதான் மிச்சம். காசு தான் தண்டமாக போச்சு. ஆனால் யாரும் உருப்படியாக எதுவும் பண்ணலை. அந்த ஹீரா இன்னும் சாகலை, உயிரோடு தான் சுற்றிட்டுருக்கா. அவள் இருக்கிற வரைக்கும் என்னால் இந்த ராஜ்யத்தை ஆளவும் முடியாது, ஆளவும் விட மாட்டாங்க. இப்போ எப்படியும் கண்டிப்பாக என்ன தான் தேடி வருவாங்க. என்ன பண்ணுறது இப்போ, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் இங்கேயும் நடந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ அவருக்கும் நீங்கள் யோசிச்ச மாதிரி தான் மண்டக்குள்ள அப்படியே பல்பெரிய அதான் சரியான வழி. வேறு வழியே இல்லை. என் பொண்ணு தான். அவள்னா ரொம்ப பிடிக்கும் அந்த ஹீராக்கு. அவளை வச்சு தான் அவளை மடக்கணும். இப்போ இவளை பிணைய கைதியாக வச்சு நம்ம எங்கேயும் தப்பிக்கணும். இல்லை நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்போ நம்ம எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் வர நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அனுப்பின தூது ஆரியன் கிடைக்க ஆரியனும் இப்போது நம்ம இவாவை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். இது நம்ம இளவரசியோட உத்தரவு. கண்டிப்பாக இளவரசி நாளைக்கே இங்கே வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ராஜ்யம் அவங்க கைக்கு தான். அப்போ அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரியனும் அவன் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து ஈவாவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்கான். இங்கே அவங்க சித்தப்பாவோ ஈவாவை எப்படியாவது நம்ம பள்ளிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஈவாவை பார்க்கலான்னு வந்தால் ஈவாவை பார்க்கறதுக்கு அவரவே அலோவ் பண்ண மாட்டேங்கிறான் ஆரியன். ஏய் என்ன, நான் தான் இப்போ இங்கே அரசன், நான் சொல்கிறதா கேட்கணும். அதே நான் என் பொண்ணை பார்க்க என்னையே அனுமதிக்க மாட்டேங்கிறேன். தள்ளுடா, நான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நகர்த்திட்டு போக ஆரியனும் அப்படியே வால் எடுத்து இதுக்கு மேலே ஒரு அடி வச்சிங்கனாலும் இந்த வால் உங்கள் கழுத்தில் இறங்கும். எதை அரசனையும் கொஞ்சுவியா? யார் அங்கே உன்னை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்த. யாரும் வரமாட்டாங்க. இப்போ இந்த அரண்மனை என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்ன, நீ சாதாரண ஒரு படைத்தளபதி தான். படையை மட்டும்தான் நீ பார்த்துக்கணும். உனக்கு யாரும் அரண்மனையில் உத்தரவிடுற அதிகாரத்தெல்லாம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க. வேறு யார்? இளவரசி தான். எதை இவனுங்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்ன முழிக்கிறீங்க? உங்களுக்கு இங்கே எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் இங்கேருந்து வெளியவும் போகக்கூடாது. உங்களை இங்கே அரெஸ்ட் பண்ணி வைக்க சொன்னதே இளவரசி தான். நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும். எங்கேயும் தப்பிக்கவும் முடியாது, தப்பிக்கவும் விட மாட்டான் இந்த ஆரியன். நான் எப்போவும் இங்கே படைத்தளபதி தான். அதே சமயம் இளவரசி இல்லாத போது அரண்மனையை பார்த்துக்கிற முழு பொறுப்பையும் என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. இளவரசிக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்ததும் உங்களை என்ன பண்ணணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஈவா பக்கத்தில் கூட போகக்கூடாது. இதுவும் ராணியோட உத்தரவு தான். நீங்கள் அதையும் மீறி ஈவா கிட்ட நெருங்குனீங்கன்னா உங்களை கழுத்துலேயே இந்த கத்தியை இறக்கி கொல்ல சொல்லியிருக்காங்க. இது கூட அந்த ராணியோட உத்தரவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், இளவரசி உத்தரவை தான் நாங்கள் எப்போவுமே கேட்போம். இப்போ அவங்க தான் இனிமேல் ராணியாகவும் போகிறாங்க. மணிமகுடம் சூடுற வரைக்கும் நாங்கள் தான் இங்கே எல்லாமே பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அப்படியே வாழை வச்சு நிற்க. சுத்தம் இப்போ எல்லா பக்கமும் நமக்கு கேட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வரும். இவாவை அப்படி பார்க்க முடியுதா அப்படின்னு வெளியிலேருந்து இவா அப்பாவை பார்க்க மாட்டியாடா? இங்கே பாரு என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் சொன்னல என் அண்ணனும் அவள் பொண்ணும் நல்லவங்க இல்லைன்னு, நீ கேட்டியா பத்தியா? அப்பாவையே எப்படி அடைச்சி வைக்க சொல்லியிருக்கா பாரு. அப்பாவை கொல்ல சொல்லிதான் சொல்லியிருக்கா. நீயாவது புரிஞ்சுக்கோடா. வா, நமக்கு இந்த ராஜ்யமும் வேணாம், ஒன்றும் வேணாம். அப்பா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு அவர் வெளியே நின்று என்ன கதைனாலும் ஈவா உள்ளேருந்து எது நீங்கள் ராஜ்யம் வேணான்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் யாராவது புயலில் பொறிக்கல்ல சாப்பிட்டுட்ருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்கிற மாதிரி. அவ்வளோ யாருப்பா நீங்களா அப்படின்ட்டு அப்படியே வெளியே வரா. அம்மா இவா அப்படின்னு நகர போகிறார். ஏய் அப்படின்னு ஆரியன் குறுக்க கத்திய நீட்ட. இவன் வேறு அப்படின்ட்டு அவர் அங்கே நின்றே தவிச்சு. இவா பாத்தியம்மா, அப்பாவுக்கு இங்கே கிடக்கிற மரியாதையை, நான் ஒரு அரசரோட தம்பி, ஆனால் எனக்கே இங்கே மரியாதை இல்லை. உன்னையும் நாளைக்கு ஹீரா வந்தால் இப்படி தாம்மா நடத்துவா. இங்கே வேலைக்காரியாக கூட ஆக்கிடுவா. வேணாம்மா, இவங்க எதுவுமே நமக்கு வேணாம். இந்த அரசவையும் வேணாம், இந்த ராஜ்யம் எதுவுமே வேணாம். வா, நம்ம எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. தந்தையே, தங்களின் நடிப்பு அபாரம். என்ன ஒரு நடிப்பு அப்படிங்கிறா. என்ன நான் நடிக்கிறேனா? என்னம்மா இப்படி சொல்கிற? நான் உனக்காக தான் உயிர். போதும் தந்தையை, நிறுத்துங்கள். இது வரைக்கும் பெரியப்பா தான் என்னை பார்த்துக்கிட்டாரு.
குழந்தையில அம்மா இறந்ததுக்கப்புறத்துலேருந்து பெரியப்பா தான் என்னையும் அக்காவையும் கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாத்தாரு. அக்கா எனக்கு அம்மாவாக இருந்திருக்கா. நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த ராஜ்யம் உங்கள் கைக்கு கிடைக்கலன்னு எப்படா பெரியப்பாவை அக்காவையும் போட்டுட்டு என்னையை இந்த இடத்துக்கு வர வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த நல்ல எண்ணமும் கிடையாது. பத்தியா, உன்னை கூட அவங்க அதையும் இதையும் பேசி மாற்றி வச்சுருக்காங்க. உன்னை இங்கே வேலைக்காரி மாதிரி தானே வச்சுருந்தாங்க. என்னமோ உன்னை வச்சு தாங்கின மாதிரி சொல்கிற. உன்னை எவ்வளோ வேலை வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாரு. உனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இன்னும் பிச்சைக்காரியாகவே இருக்குங்கிற. இங்கே பாரு, அப்பா கூட வா. நான் இவங்களை எப்படி வலிக்கு கொண்டுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. வாயை மூடுங்க தந்தையே. எனக்கு எந்த ஆசையும் இல்லை. எனக்கு இந்த ராஜ்யம் அக்கா கையில் ஒப்படைக்கணும். அதுக்காக தான் இத்தனை நாளும் உங்கள் கூட இருந்ததுக்கு காரணம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு என் அக்காவுக்கு ஒற்றர் மூலியமாக ஒவ்வொரு தடவையும் நான் தான் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கேன். அடி பாவி அப்படிங்கிறத பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க? பிறந்ததுலேருந்து என்ன நீங்கள் எனக்கு செஞ்சிட்டீங்க? எதுவுமே சில இன்றைக்கி வந்துட்டு எனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்பிடுவேன்னு நினச்சிங்களா? அநியாயமாக நானும் பெரியப்பாவும் வந்த அந்த ரதத்தை கொடுத்துனதே நீங்கள் தானே. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்படியே அவர் பார்க்குறாரு. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவர் கூட சேர்த்து என்னையும் கொல்லணும்னு நினச்சிருக்கீங்கல்ல. கூட பிறந்த அண்ணனையும் பெத்த பொண்ணையும் கொல்ல நினச்சா நீங்களாம் நல்லவரா? நீங்களாம் அந்த ராஜ்யத்துக்கு நல்லது செய்ய போகிறீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜென்மம்லாம் இருக்கவே கூடாது. சாகிறது தான் சரி, உங்களுக்கு மரணம் தான் சரியான விலை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அவங்க அப்பா அப்படியே கடுப்பா என்ன பேசிகிட்டு இருக்கா? சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ரொம்ப பேசுகிறா அப்படின்ட்டு அப்படியே நெருக்க வர்றாரு. ஆரியன் குறுக்க வந்து அவங்கள நீ என்ன மீறி தான் தொடணும் அப்படிங்கிற மாதிரி வாழை நீட்டான். ஹே தள்ளுறா, இன்னைக்கு நீ நானும் அவளான்னு பார்த்தரலாம் அப்படின்ட்டு அப்படியே வர கிட்ட வர. அப்படியே ஈவாவோ எனக்கும் உங்கள் கூட சண்டை பொண்ணு ரொம்ப ஆசை தான். ஏன் கையாலேயே உங்களை துடிக்க கொல்லணும்னு ஆசை அப்படிங்கிறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நெருங்க. இப்போ அவளோ ஆரியன் கையில் உள்ள வாழை அப்படியே அவள் கைக்கு மாதிரி. ஆரியன் என்ன பண்ணுறீங்க? சின்ன இளவரசி அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல. நீங்கள் ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்கள். நான் என் பெரியப்பாவோட வளர்ப்பு ஹீராக்காவோட தங்கச்சி. இந்த ஈவாவும் இந்த நாட்டை ஆள்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறவன்னு இப்போ என் அப்பா தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழை சுரால்கிட்டு இப்போ வாயா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்கலா. என்கிட்டயே வா அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு வாள் எடுத்து நிற்கா. அப்பாவுக்கும் பொண்ணுமே அங்கே பெரிய சண்டை நடந்துட்டுருக்கு. அப்படியே அவரோ இவாவோட வாழை கையை வந்து அப்படியே தட்டி விட்டுறாரு. கீழே விழுந்ததும் அவளோட வாழை அப்படியே அவர் எடுத்துட்டு, கத்துக்குட்டி யாருக்கிட்ட? நான் உன் அப்பன் ஏதோ உனக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தா நீ என்னையே எதிர்த்து நிற்கிறியா? நீ எனக்கு மரணத்தை பரிசாலிக்க போறியா? நான் வாழ தகுதி இல்லாதவனா? நீ தான். உன்னை மாதிரி முட்டாளுங்க தான் வாழ தகுதியே இல்லாதவங்க. சும்மா அக்கா பெரியப்பான்னு சொம்பு தூக்கிட்டு அலையிறதுலாம் ஒரு வாழ்க்கையா? நமக்குன்னு ஒரு ராஜ்யம், நமக்குன்னு ஒரு அதிகாரம் இதெல்லாம் இருந்தால் தான். உன்னை நான் பெத்த பொண்ணுன்னு இவ்வளோ நாள் விட்டு வச்சுருந்தேன். ஆனால் நீ எதுக்குமே லாய்க்கல. நீ எதுக்கு இனிமேல் உயிரோடு இருக்கணும்? எப்போ என்னவே கொல்ல நீ துணிஞ்சிட்டியோ இதுக்கப்புறம் உன்னை எதுக்கு நான் உயிரோடு விட்டு வச்சுருக்கணும்? நீ சாகு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவியாக இருந்துட்டு போ. உன்னையே இப்போ நான் கையில் பிடிச்சிட்டு போனா தான் என் உயிர் இங்கேயும் தப்பிக்கும். அதனால் எனக்கு நீ வந்தே ஆகணும் பாதுகாப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஈவாவை இழுத்து வச்சுட்டு கழுத்தில் கத்தி வைக்க. ஆரியன் வேணாம் அவங்கள விட்டுரு அப்படிங்கிற. இவ உயிரோடு இருக்கணும்னா எவனும் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாது. இவ உயிர் முக்கியம்னு அந்த ஹீரா சொல்லியிருப்பாள்ல. அதனால் இவளை நான் அறுத்து போட்டுட்டு போகிற வரைக்கும் நீங்கள் யாரும் கிட்ட வந்துடாதீங்க. கிட்ட வந்தீங்க கன்ஃபார்மாக இங்கேயே கோழியை திருகிற மாதிரி திருகிடுவேன் கழுத்தை. நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் யாரோட உயிரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அதுவும் என்ன கொள்ள நினச்சா இவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. முதல்ல இங்கேருந்து நான் தப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இவளை நானே பெத்த பொண்ணை என் கையாலே சாவடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஈவாவை இழுக்கா. ஈவாவோ இப்போ அவர் கையை அப்படியே பிடிச்சி நறுக்குன்னு கட்டி அப்படின்னு அவர் கத்தியை கீழே போட. ஈவா இங்கேருந்து ஓட பார்க்குறா. அப்போ மறுபடியும் அந்த வாள் எடுத்து அவரோ ஈவாவை நோக்கி உன்னை கொன்னுட்டாச்சும் நான் செத்து போகிறேன் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வாள் எடுத்து ஈவாவை நோக்கி அப்படியே விட்டேறி அந்த வால் கரெக்டாக ஈவாவை சொருக வருது. அதுக்குள்ளே இன்னொரு வால் அந்த வாலை டப்புன்னு தட்டி விட்டுட்டு அப்படியே வந்து கெத்தா நீங்கள் நிற்கிறீங்க. உங்கள் சித்தப்பா இவன் நாளைக்கு தானே வரணும், இப்போ இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி நிற்கா. ஈவா ஓடி வந்து அப்படியே அக்கா அப்படின்னு உங்களை ஹேக் பண்ணிக்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளை அப்படியே ஒரு பக்கம் நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் அந்த வாளோட உங்கள் சித்தப்பா பக்கத்தில் அப்படியே என்ன சித்தப்பு அப்படிங்கிற மாதிரி நெருங்குறீங்க. சித்தப்பாக்கோ செம்ம ஷாக்கு. 2 டபுள் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.